மேடம் சைக்கிள் பஞ்சர். பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, உனக்கு ஏன்டா அந்த திருட்டு வேலை சொல்றான்? எம்ஏ வரையிலும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைக்கல சார். புத்து நோயில போராடிட்டு இருந்த எங்க அம்மா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற? என்ன பெத்த உயிரோட இருந்த வரையிலும் என்னால எதுவும் செய்ய முடியல. அவ போன பிறகாவது என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்காக தான் திருடினேன். அவளை அடக்கம் பண்றதுக்காகவாவது செயின் உதவுன்னு பார்த்தேன். அதுவும் முடியல. இந்தாங்க. வருத்தப்படாதப்பா. இந்த 50 ரூபாய் இருக்கு, போய் ஆக வேண்டியது கவனி. சார் போப்பா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது வெறும் 10 ரூபாய் செயின். இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். 10 ரூபாய்? 10 ரூபாவா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி அந்த ஆளை புடிச்சு சண்டை போட்டு 50 ரூபாய் வேற தானம் பண்ணிட்டு பேண்ட் வேற கீழ்ட்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன கேட்டா போய் சண்டை போட்டீங்க. நீங்க தான் அலேக்கன் கம்பெனில வேலை பண்றீங்களே, உங்களுக்கு 50 ரூபாய் பெருசா? இரு, நான் அலேக்கன் கம்பெனில வேலை செய்யறதா உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக்கை திறந்து பார்த்தேனே. உன்னை சொல்லி தப்பில்லமா, நான் இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, ஐயா, போய போய. என்ன நான் சொல்லி கிடக்கிற காது உள்ள? நீதான் போடல, போடுறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா. தருமம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இந்தா போ. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மியா வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறீங்க? வச்சுக்காத அனாதி. வரேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. மாப்பிள, நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டே வேற்றேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏன்னு நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000-1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கொண்டு அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவை வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ. கைலாத்து.
அறிவட்டவள, போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும், பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சு பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலியெல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே, அடி பாவி மவள, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா என்ன சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி ஓங்காதுரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை, இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி. வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காவா? நான் இந்த வழியா வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போயிருந்தேன். ஏன் கிடைக்கும்? ஏன் அங்கெல்லாம் போன? எனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பேண்ட கிழிச்சுக்கிட்டீங்க, பணத்தை தொலைச்சிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ண வேண்டாமா? அம்மா தாயே, நீ எனக்காக எந்த இதுவும் பண்ண வேணாம். ஆளை விட போதும். நில்லுங்க. கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு வந்தா ஆளை துரத்துறதுலயே இருக்கீங்களே. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கூடவா சொல்லி தரணும்? அதுக்கு வேற ஆளை பாரு. பொம்பளைங்க பின்னாடி நான் சுத்த மாட்டேன். அதே மாதிரி என் பின்னாடி பொம்பளைங்க சுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதையும் தான் பாப்போமே. பாப்போம்னா சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். கையை திருப்பிட்டா போறீங்க, நான் உங்களையே என் வழிக்கு திருப்புறேன்.
போன வாரம் எங்க வீட்டுல துணி திருடு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருடு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. ஆயா இது பேய். அடியா ஓடியாடி. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்ன கதை எவ்வளவு நேரம் நாயை பிடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க. திருட மாட்டிக்கிட்டான். மாட்டிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான், அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிச்சான் பாருங்க கதை உழுக்குறான். வெளிய வந்தாலும் ஓடிடுவோம் புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆகுது கோன்வாஸ் ஆகுது, அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கே உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குவான். ஐயா நான் திருட வரல, வேங்கல நிறைய சாமான் இருக்கு. விட்டுறியா விட்டுறியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டு இருந்தான், திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கவனை பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? திருடுவியா? திருடு வேணுமே. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஆளு பார்த்தது ஓடுறாரே, இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடியும் ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற?